செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் காலை 7:31 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு ஷஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். மாலை 5:30 வரை உத்திரம் நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். அதிகண்ட நாம் யோகம், தைத்துலா கரணம், அதன் பிறகு கரசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், ஹஸ்தமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆக இன்றைய தினம் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இந்த உத்தராயணத்தில் தேவர்களுக்கு பகல் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த உத்தராயணத்தில் முதல் சுப முகூர்த்த தினம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இன்றைய தினம் கர்ப்பாதானம் செய்வதற்கு, அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு ஏற்ற தினம். பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, வளைகாப்பு, சீமந்தம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கான பொன் பொருள் வாங்குவதற்கு, தங்க நகைகள் வாங்குவதற்கு, வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, வேதத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கு, புதிய ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, கிரக பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, கடல் பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் செய்வதற்கு, தேவஸ்தல யாத்திரைகள் செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் முழுமையான ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே உத்திரம் நட்சத்திரமாக இருந்து திருவாயமொழி திருநாள் சாற்று முறை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். எல்லா பெருமாள் கோயில்களிலும் இன்றைய தினம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வார் எழுதிய, நம்மாழ்வார் பாராயணம் செய்த அந்த கடைசி 100 பாட்டுகளை பாராயணம் செய்வார்கள். இன்றைய தினம் ஆழ்வாருக்கு மோட்சம் அளிக்கின்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் பகல் நேரத்தில் வைகுண்ட வாசலை சாற்றுவார்கள். அதன் பிறகு இரவு நேரத்தில் ஆழ்வாருக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அந்த பாசுரங்களை பாடி ஆழ்வார் மோட்சம் என்ற சடங்கை செய்வார்கள். அதை பார்ப்பவர்களுக்கு ஆழ்வார் மோட்சம் முடிந்த பிறகு துளசி தீர்த்தம், மேலும் அதற்கான பிரசாதங்களை வாங்கி உண்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சம்பிரதாயம் இருக்கிறது. ஆகவே பெருமாள் கோயில்கள் நடக்கின்ற ஆழ்வார் மோட்சம் என்ற அந்த சடங்கை, அந்த உற்சவத்தை இன்றைய தினம் காண்பதும் அதை அனுபவிப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படுத்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் ஆதித்ய ஹஸ்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது இன்றைய தினம் மாலை நேரத்தில் 5:30 மணிக்கு பிறகு, ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது. ஆகவே மாலை 5:30 மணிக்கு பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் வந்த பிறகு எந்த பிரார்த்தனைகள் நீங்கள் செய்தாலும், எந்த தேவதைகளுக்கு ஆராதனை செய்தாலும், பிரார்த்தனைகள் செய்தாலும் முழுமையாக அந்த பலன்களை கொடுக்கும். ஆகவே 5:30 மணிக்கு பிறகு பிரார்த்தனைகள் செய்வதற்கு, மேலும் தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, தேவதைகளுக்கான பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டியிருந்தாலும் இன்றைய தினம் 5:30 மணிக்கு பிறகு அஸ்தம நட்சத்திரம் இருக்கிறது. 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு அந்த ராகு காலம் முடிந்து விடுகிறது. ஆகவே 6 மணிக்கு பிறகு நீங்கள் பிரார்த்தனைகளுக்காக நீங்கள் பணத்தை எடுத்து வைத்து, மஞ்சள் துணியில பூமுடி போல அந்த பணத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அந்த பிரார்த்தனைகள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் அருகில் இருக்கின்ற அம்பாள் ஸ்தலங்களுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். சூரிய தோஷம் உள்ளவர்கள் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வணங்குவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை, குரோதி வருஷம் தை மாசம் 7ஆம் தேதி ஜனவரி 20/1/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இன்று காலை 9:59 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. இரவு 8:30 வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம், சுகர்மநாமிகம், வணிசைகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம்,
சித்திரை நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகவே திங்கட்கிழமையான இன்று நாளை தினம் இரவு 8:30 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் என்று வருகிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் ஏற்பா சாற்று முறை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஏற்பா என்பது 4000 யுகபிரமத்தில் இருக்கின்ற 1000 பாசுரங்கள் ஏற்பா என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களே அந்த ஒரே நாளிலேயே 1000 பாசுரங்களை பாராயணம் செய்வார்கள். அன்றைய தினம் பூர்வேத்தி என்றால் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூரத்தல்வார் திருநட்சத்திரம். கூரத்தல்வார் திருநட்சத்திரமான திங்கட்கிழமை, அதாவது தை ஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை என்று எல்லா மடங்களிலும், வைஷ்ணவ மடங்களிலே கூரத்தாழ்வாருக்கான சிறப்பு பூஜைகள் செய்து அன்றைய தினம் முதற்கொண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய பாசுரங்களை அன்றைய தினம் பாராயணம் செய்வார்கள். ஆகவே அன்றைய தினம் எல்லோருமே பெரியாழ்வாருடைய பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்று 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியமும் பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய பாசுரத்தை பாராயணம் செய்தால் எப்பொழுதுமே இறைவன் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை காப்பார் என்று கூறுகிறார்கள். ஆகவே அன்றைய தினம் கூரத்தாழ்வார் திருநட்சத்திரமான திங்கட்கிழமை என்று அதை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை எப்படி முதல் முழு சுபமுகூர்த்த தினமோ அதே போல திங்கட்கிழமை முழு சுபமுகூர்த்த தினம். அன்றைய தினம் கூட சீமந்தம், வளைகாப்பு செய்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம், பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்த்தல், வரன் பார்த்தல் போன்ற காரியங்களை செய்வதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு, சாஸ்திரங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு, கும்பாபிஷேகங்களுக்கான காரியங்கள் செய்வதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு, அன்றைய தினத்தில் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் இருக்கிறது. ஆகவே குளம் கிணறு வெட்டுவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, ராஜ தரிசனம், அதாவது அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டியிருந்தால் அன்றைய தினம் அரசாங்கத்திலே சென்று அரசாங்க ஊழியர்களையோ அரசாங்க மந்திரிகளையோ சந்திப்பதற்கு ஏற்ற தினம். வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் மருந்து உண்பதற்கு, ருது சாந்தி என்று சொல்லக்கூடிய சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, அதாவது முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம், அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் பரிகாரங்கள் செய்வதற்கு, மேலும் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு, சுப காரியங்கள் செய்வதற்கு அனைத்திற்குமே திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பூர்வேத்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் கூட தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 8ஆம் தேதி ஜனவரி 21/1/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பகல் 12:40 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி கூடிய நாளிலே பகல் 12:40க்குள் உங்கள் உடலில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினம். ஆயுத பிரயோகங்கள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினம். ஆகவே அன்றைய தினத்திலே ஆயுத பிரயோகம் செய்வதற்கு, ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அது 12:40க்குள் ஆபரேஷன் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் இரவு 11:36 வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், திருதி நாமயுகம், பவகரணம், நேத்திரம் உண்டு, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் சுவாதியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளுக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள் என்றால் அன்றைய தினம் சுப காரியங்கள் செய்யக்கூடாது, ஆனால் மருத்துவ காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அஷ்டகா என்றால் சிராதங்கள், அஷ்டக சிராதம் என்று சொல்லக்கூடிய சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு புதன்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 9ஆம் தேதி ஜனவரி 22/1/2025 புதன்கிழமை. புதன்கிழமை பகல் 3:18 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இரவு 2:34 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். சூலம் நாமயுகம், கௌளவ கரணம், நேத்திரம் ஒன்று, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் விசாகமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். அவை அன்றைய நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. பொதுவாக அஷ்டமி புதன்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. புதாஷ்டமி என்று கூறுவார்கள்.
புதன்கிழமை அஷ்டமி சென்றால் அஷ்டமிக்கு தோஷம் கிடையாது. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து தோஷ பரிகாரங்களும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடுகள் 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அஷ்டமி என்பது திதிகளே நடுநாயகமாக இருப்பது அஷ்டமி திதி. அதாவது பிரதமி ஆரம்பித்து அமாவாசை அல்லது பிரதமி ஆரம்பித்து பௌர்ணமி வரை இருக்கிற காலத்திலே நடுவில் இருக்கின்ற திதி அஷ்டமி திதி 8வது திதி. அதே போலவே ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை இருக்கின்ற அந்த 7 கிழமைகளை நடுநாயகமாக இருப்பது புதன்கிழமை. அந்த இரண்டும் சேர்வது அளபியம், அதாவது கிடைப்பதற்கு அரிய தினம் என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், செய்யக்கூடிய தியானங்கள், அன்றைய தினம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அன்றைய தினத்திலே சுவாதி நட்சத்திரம் வருகிறது. சுவாதி நட்சத்திரம் லட்சுமி நரசிம்மருடைய நட்சத்திரம். ஆகவே லட்சுமி நரசிம்மரை வணங்குவதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினம் சூலம் நாம் யோகம், கௌளவ கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் 60 நாளைக்கு சித்தியோகமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே தெய்வ காரியங்கள் விசேஷமாக செய்யலாம். அன்றைய தினம் அன்வஷ்டகா என்று பஞ்சாயத்தில் போடப்பட்டிருக்கும். அதுவும் திலஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் காலாஷ்டமி என்பது கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. காலாஷ்டமி உள்ள நாளிலே கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு தேவாஷ்டமி என்று கூறார்கள். அதாவது மிக மிக உயர்ந்த அஷ்டமி, தேவாஷ்டமி. அன்றைய தினம் பசு நெய்யை நைவேத்தியம் செய்து உணவாக அறிந்து கொண்டு, அது பசு நெய்யை மாத்திரம் நாம் சாப்பிட வேண்டும். 3 வேளையும் சிறிது சிறிது பசு நெய் மாத்திரம் சாப்பிட்டு அன்றைய தினம் உபவாசம் இருந்து இரவு 3 ஜாமங்களும் அவருக்கு சிவ பூஜை செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும் இருக்கிறது. பொதுவாக சில ஜாதங்கள்ல குருவும் சனியும் சேர்ந்தால் பிரம்மஹத்தி தோஷம் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள். அந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகுவதற்காக பல கோயில்களுக்கு சென்று விட்டு வருவோம். இருந்தாலும் தோஷங்கள் குறையாமல் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த தோஷங்கள் குறைவதற்காக, பிரம்மத்து தோஷம் விலகுவதற்காக தேவாஷ்டமியான புதன்கிழமை என்று பசுனையை மாத்திரம் உணவாக 3 வேளையும் சிறிது 2-3 ஸ்பூன்கள் பசுனையை மாத்திரம் அருந்தி சிவ பூஜை செய்து இரவு நேரத்தில் 3 ஜாமங்களும் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்தால் பிரம்மத்தி தோஷம் என்பது முழுமையாக விலகும். அதன் பிறகு மீண்டும் பிரம்மத்து தோஷம் என்ற அந்த பிரச்சனையே வராது. அதன் மூலமாக சுபிட்சமாக இருக்க முடியும். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி 23/1/2025 வியாழக்கிழமை என்று நவமி திதி. மாலை 5:38 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. அன்றைய தினம் மறுநாள் விடியற்காலை 5:08 வரை விசாக நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், கண்டம் நாம் யோகம், கரசேய கரணம், அதன் பிறகு வணிசேய கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அது வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தாயுமானவர் அவதாரம் செய்த தினம். தாயுமானவரை தரிசனம் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று தாயுமானவரை தரிசனம் செய்து விநாயகரை வணங்கினால் எப்படிப்பட்ட தடைகள், திருமண தடைகள், வேறு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் தாயுமானவரை வணங்கிவிட்டு விநாயகரையோ முருகப்பெருமானையோ வணங்கினால் நிச்சயமாக தோஷங்கள், பல தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக குரு தோஷங்கள் விலகும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி 24/1/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தசமி திதி. இரவு 7:25 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. நாள் முழுவதுமாக 60 நாளிகை அனுஷம் நட்சத்திரம், விருத்தி நாமிகம், பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சித்தியோகம். அனுஷம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் சுப காரியங்கள் உறவு செய்யலாம். கரிநாள் என்று இருந்தாலும் அந்த கரிநாள் தோஷம் வெள்ளிக்கிழமை காலை 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், காலை 7:30 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது. அன்றைய தினம் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தேதி மழை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் ஜலராசிலே சந்தன் இருப்பதனால் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுப காரியங்கள், அவசியமான காரியங்களை மாத்திரம் செய்யலாம். தேவையில்லாமல் அன்றைய தினம் காரியங்கள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் என்று கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினம் கடன் கொடுப்பதால்
கொடுப்பதால் மீண்டும் வருவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் கடன் அடைப்பதற்கு ஏற்றதனும் அந்த கடன் அடைப்பதற்கு பிற்பகலுக்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி ஜனவரி 25 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று இரவு 8:32 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதசி திதி. அனுஷம் நட்சத்திரம் காலை 7:07 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். துருவம் நாமயுகம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். சனிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சஃபலா ஏகாதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சஃபலா ஏகாதசி என்றால் பழங்களை வைத்து அன்றைய தினம் பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. எல்லா விதமான நல்ல பலன்களையும் தூய்மையான பலன்களை கொடுப்பதற்கு ஏற்ற தினமாக அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வாஸ்து 8 நாளிகைக்கு வருகிறது. வாஸ்து நேரம் என்பது அன்றைய தினம் சனிக்கிழமை என்று 10:06 பிறகு 10:42 வரை இருக்கிறது. அன்றைய தினம் வாஸ்து பூஜைகள் செய்யலாம். ஆனால் சனிக்கிழமையாக இருப்பதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்றைய தினம் தோதாக இருந்தால் மட்டுமே அன்றைய தினம் வாஸ்து பூஜைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்னதாசன் தேவஸ்தலே ஸ்ரீ லட்சுமி ஐகிருவ சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்நாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத சோத்திரம், ஆபதுத்தாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வியாழக்கிழமை இரவு 10:32 முதல் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 25 சனிக்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 18 சனிக்கிழமை இரவு 9:28 முதல் ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை பகல் 10:03 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 20 திங்கட்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை பகல் 10:03 முதல் ஜனவரி 23 வியாழக்கிழமை இரவு 10:32 வரை சந்திராஷ்டகம். ஆக மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 22 புதன்கிழமை, ஜனவரி 23 புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த சந்திராஷ்டகம் உள்ள ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டக தினங்களை எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சந்திராஷ்டக தினம் என்பது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்களாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.